இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம். தங்கம் விலை குறைப்பு, நீட் தேர்வு விலக்கு அப்படின்னு தன் பங்குக்கு தேர்தல் அறிக்கை முடியுமா நகைச்சுவையை கூட்டி இருக்காங்க பாமக. இரு திராவிட கட்சிகளும் தமிழ்நாட்டை 55 ஆண்டுகள் சுரண்டி கொளுத்து விட்டன. ஒரு மாற்றத்தை கொண்டு வரவே தேசிய ஜனநாயக கூட்டணியுடன் சேர்கிறோம்னு சொல்லியிருக்கிறார் அன்புமணி ராமதாஸ். நாம் தமிழர் கட்சியினுடைய சின்னம் என்ன அப்படின்ற கேள்விக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்ட உடனேயே தேர்தல் அறிக்கையை வெளியிட்டிருக்காரு நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமா. தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களின் உடற்தகுதி சான்றிதழை கட்டாயம் சமர்ப்பிக்க வேண்டும் என்று கோரிய வழக்கு தீர்ப்புக்காக ஒத்தி வைக்கப்பட்டுள்ளது. மதிமுகவினர் வைகோ மற்றும் சகாக்கள் எங்களுக்கு பம்பரசனா வேணும்னு நீதிமன்றத்தை நாட, நீதிமன்றம் தேர்தல் ஆணையத்திட்ட கேட்க, தேர்தல் ஆணையம் கையவரிக்க, நீதிமன்றமும் எங்களால உத்தரவு பிறப்பிக்க முடியாது அப்படின்னு சொன்னதுனால சோகத்துல இருக்காங்க மதிமுக. எடப்பாடி பழனிசாமி சீமானுக்கும் திருமாவளவனுக்கும் தூது மேல் தூது விட்டார். அவர்கள் வரவில்லை என்றவுடன் எங்களோடு கூட்டணி பேச வந்தார்னு சொல்லியிருக்கிறார் அன்புமணி ராமதாஸ். என் பேச்ச கேட்கலினா ஜக்கம்மா நீங்களா ரத்த கக்கி சாவீங்க அப்படின்னு பயமுறுத்தி இருக்காரு முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு. ஆவேசமாக பேசிக் கொண்டிருக்கும் போது தம்பியின் செல்போன் அடித்து பாட்டு வர கொதித்து பேசி இருக்கிறார் சீமான். இத பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இது சைட்லைட்ஸ். நடைபெறுவது நாடாளுமன்ற தேர்தல். மாநில கட்சிகள் தங்களுக்கான வரையறை என்ன அப்படின்றத மறந்துட்டு ஒரு தேர்தல் அறிக்கையும் கொடுக்குறாங்களோ அப்படின்ற மாதிரி இருக்கு. ஒவ்வொரு கட்சியினுடைய எல்லாம் சொல்ல முடியாது. ஒவ்வொரு நாடாளுமன்ற உறுப்பினருமே தேசிய அரசியல் பேசக்கூடியவங்க தான். அதனால நீங்க சொல்றது அந்த கட்சி தன்னுடைய வரம்பை மீறி சில வாக்குறுதிகளை வெளியிட்டு அப்படிலாம் இல்ல. வரம்பை மீறி இப்ப கொடுத்த வாக்குறுதிகளை மாநில கட்சியாக எல்லா இடத்துலயும் வெற்றி பெறக்கூடிய ஒரு கட்சியினால நிறைவேற்ற முடியுமா சொல்றியா? எந்த கட்சி கொடுத்தா, திமுக எடுத்துக்கோ, அதிமுக எடுத்துக்கோ, பாட்டாளி மக்கள் கட்சி இன்னைக்கு விட்டுருக்கு. அதை பத்தி தான் நம்ம பேச போறோம். அதுக்குத்தானே ஒரு தேசிய கட்சியோட கூட்டணி வைக்கிறாங்க. தேர்ந்தெடுக்கப்பட்டாலுமே கூட்டணி நீங்க நீங்க ஜெயிச்ச இடங்கள் எவ்வளவு, அதை தாண்டி நீங்க உங்க கூட்டணிக்கு போகணும். அதை தாண்டி அரசு அதிகாரம் அப்படின்றதுக்கு போகணும். அப்பதான் நீங்க சொன்ன வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படும். இதை கேட்ட கொடுக்கிற வாக்குறுதிகள் என்ன ஒரு மக்கள் சிந்திச்சு பார்ப்பாங்கல்ல. இதை கேட்டோம் அன்புமணி சொல்லுவார், ஒரே ஒரு எம்பியோடைய ஓட்டு இல்லாதனாலதான் வாஜ்பாயோட ஆட்சியை கவிழ்ந்தது அப்படின்னு. அது ஆட்சி கவிழ்ப்புக்கு உதவும். கோரிக்கை நிறைவேற்றுறதுக்கு எப்படி உதவும்? சரி, என்ன கோரிக்கை சொல்லியிருக்காங்க? தங்கம் 15% வரியாமா, அதை குறைச்சோம்னா 6000 ரூபாய் குறையும், அதெல்லாம் நாங்க குறைக்கிறோம் அப்படின்னு இருக்காங்க. தனியார் நிறுவனத்துல 80% வேலை வாய்ப்பு ஒதுக்கீட்டு இடம். நெய்வேலி NLC நிறுவனத்தையே அப்படியே அடிச்சு அப்படியே மூட்டை கிளப்புறோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிருக்காங்க. வேலை வாய்ப்பு பிரச்சனைகள்லாம் வந்திருக்குது இல்லையா? தமிழர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கல, ரெண்டாவது பொல்யூஷன், இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வர்றதுனால அந்த நிறுவனமே வேண்டாம் எங்களுக்கு அப்படின்ற மாதிரி அடிக்கிறாங்களா. ஒரு பக்கம் நிறுவனங்கள் புதுசா முதலீடு பண்ணணும்னு சொல்லி வந்தா இருக்க நிறுவனத்தை இவர் அனுப்புற அப்படின்றாரு. இப்ப இந்த கோரிக்கைகள்லாம் எப்படி நிறைவேற்ற முடியும் அப்படின்ற மாதிரியான பார்வை முன்வைக்கப்படுது. வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கிறவங்களுக்கு மாசம் 3000 ரூபாய் தரோன்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காரு. ஆமா, இன்னொரு தேர்தல் அறிக்கையில் இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காரு. என்னன்னா, உயர் வகுப்பு ஏழைகளுக்கு 10 விழுக்காடு இடஒதுக்கீடு கொண்டு வந்துட்டாங்க இல்லையா? அதனால உச்சநீதிமன்ற அளித்த தீர்ப்பை வச்சுக்கிட்டு இடஒதுக்கீட்டுக்கான வரம்பு 50 விழுக்காடு இருக்குல்ல, அதை நீக்கி நாங்க அதை வரம்பு அதிகப்படுத்துவோம். எல்லா கட்சியினுடைய வாக்குறுதியிலும் இருந்த வாக்குறுதி இவங்களும் இருக்கு. உச்சநீதிமன்றத்தினுடைய கிளை தமிழகத்தில் கொண்டு வரப்படும் அப்படிங்கிறது உச்சநீதிமன்ற சட்ட ஆணையம் கொடுத்த பரிந்துரை. அதை எல்லாருமே எடுத்துக்கிறாங்களாம். சரி, இந்த தேர்தல் அறிக்கை எப்படிங்கிறது உண்மையிலேயே உள்ளபடியே ஒரு உட்காந்து சிந்திச்சு பார்த்தா இந்த வாக்குறுதிகள்லாம் எப்படிங்க நீங்க நிறைவேற்றுவீங்க அப்படின்ற கேள்வியை மட்டும் கேட்டா பிம்பிலிக்கு பிலாப்பி தான். ஆனா அதை தாண்டி பாமக ஒரு சமூக நீதி கட்சி. அதனால நிறைய சமூக நீதி விஷயங்கள் உள்ள சொல்லியிருக்காரு. ஏன்னா 21 வயதுக்கு உட்பட்ட பெண்கள் திருமணம் செய்து கொள்ளும் போது பெற்றோருடைய சம்மதம் தேவை அப்படின்னு. அப்புறம் எதுக்கு 18 வயசானதுக்கு அப்புறம் மேஜர்னு சொல்றாங்க, எனக்கு புரியவே இல்லை. பார்க்கலாம் தேர்தல் அறிக்கையின் மூலமாக வாக்குகள் அதிகமாக கிடைத்து வெற்றி பெறுவார்களா அப்படின்றது. நாட்டாமா படத்துல கவுண்டமணி கிட்ட ஒரு அம்மா சொல்லும், நான் உன்னோட பர்மனெண்டாலாம் வச்சுக்கல, அப்பப்போ சீசனுக்கு வந்துருப்பாங்க, நீங்க என்ன வேடந்தாங்கல் பறவையா அப்படின்னு கவுண்டமணி கேட்பாரு. அந்த மாதிரி எடப்பாடி பழனிசாமி அன்புமணியை இவர் ஒரு வேடந்தாங்கல் பறவை, அப்பப்போ வந்துட்டு போவாரு மாதிரி சொல்லியிருக்கிறாரு. இதுக்கு கவுண்டர் கொடுத்து அன்புமணி பேசியிருக்கிறாரு. அதுதான் இருக்கிறதுல ஹைலைட். 55 ஆண்டு காலமா திராவிட கட்சிகள் தமிழகத்தை சுரண்டிருச்சு அப்படின்ற மாதிரி ஒரே போடா போட்டாரு. ஒரு 2-3 நாளுக்கு முன்னாடி முன்னாள் அமைச்சர் CV சண்முகம் அவர்கள் பயங்கரமான கவுண்டரை கொடுத்திருந்தார். என்னது போட்டியெல்லாம் வாங்கிட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் கடுமையாக சாடி இருந்தார். இங்கேயும் அங்கேயும் தான் பயங்கரமான மோதலா இருக்கு. ஆமா, அதனால இப்ப என்னன்னா, இப்ப சொல்லும் போது கூட அவர் தனிப்பட்ட முறையில CV சண்முகத்தை அவர்கள் சாடி இதெல்லாம் எதுவும் பேசல. ஏன்னா ஒரு நட்பு அப்படிங்கிறது அவங்களுக்குள்ள இருக்கு அப்படிங்கிறது நான் நினைக்கிறேன். நாளை பின்ன தொகுதி பங்கீட்டுக்கு மீண்டும் பேச போகணும்ல, இவர் தானே போகணும், வேற வழி. அதனால அப்படி சொல்லியிருக்காரு. இப்போ என்னன்னா, அன்புமணி என்ன சொல்லியிருக்காரு, நாங்கள் வேடந்தாங்கல் பறவை கிடையாது, வேடந்தாங்கல் சரணாலயம்
வேடந்தாங்கல் சரணாலயம் நாங்க வெறும் பறவைகள் கிடையாதுன்னு சொல்லிட்டு அவங்க உங்களுடைய மொத்தமா இடத்த பிடிச்சிட்டாங்க. எங்களிடம் யார் வந்தாலும் பாதுகாப்பு கொடுப்போம், எங்களின் உயிரை உழைப்பை கொடுப்போம், அவர்களுக்கு வாழ்க்கை கொடுப்போம். இல்ல ரெண்டாவது என்னன்னா கடந்த 10 ஆண்டுகளா அந்த தேசிய ஜனநாயக கூட்டணியில என்னென்ன நடந்தது அப்படிங்கறத அவங்க சொல்றாங்க. நாங்க ஏன் ஆதரவு அப்படின்றத மாத்துறோம் அப்படிங்கறதுக்கான விளக்கத்தையும் அவங்க சொல்லியிருக்காங்க. கொள்கைக்காக தான் நாங்க இருக்கிறோம், எங்களுக்கு தேவை, அதாவது இடஒதுக்கீடு அப்படிங்கறத போய் நாங்க தான் ஃபர்ஸ்ட் கேஸ் போனோம். அதிமுக வந்து எங்க கூட்டணியில் இருக்கும்போது அவங்க கொடுத்தாங்க, பட் திமுக அதை சரியான வாதங்கள் முன் வச்சு நிலைக்க வைக்கல, அவங்க எதிர்ப்பு தெரிவிச்சு இதை வேணும்னே பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் நிறைய குற்றச்சாட்டுகள் முன்வச்சார். ஏன்னா சமீப காலமா 2-3 நாளாவே வந்துட்டு 2-3 வாரங்களாவே வந்துட்டு இவங்க ஏன் பாஜகல சேர்ந்தாங்க அப்படின்ற கேள்வி பொது வெளியில ஜஸ்டிபிகேஷனாவது கண்டிப்பா விளக்கம் கொடுத்தாங்க. அதற்கான விளக்கத்தை கொடுக்கிற மாதிரி அன்புமணி ராமதாஸ் இன்னொரு சில குற்றச்சாட்டையும் வைக்கிறாரு. என்னன்னா நாங்க இல்லைன்னா அதிமுக வந்து 35 தொகுதி தான் ஜெயிச்சிருக்கோம், நாங்க இருந்ததுனால தான் 65 தொகுதி ஜெயிச்சாங்க, அதே நேரத்துல அவங்களால நாங்க 21 தொகுதியில ஜெயிச்சிருக்கணும், ஆனா அவங்களுடைய ஓட் வந்து எங்களுக்கு டிரான்ஸ்ஃபார்ம் ஆகல அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இதெல்லாம் முக்கியமான குற்றச்சாட்டுகள். இதற்கு எடப்பாடி பழனிசாமி வருங்காலத்தில் பதில் சொல்லுவாரா மாட்டாரா, மீண்டும் இவர்கள் கூட்டணி சேருவாங்களா மாட்டாங்களான்ற கேள்வி கூட வரலாம், பார்க்கலாம். அதெல்லாம் நடக்கும், அதெல்லாம் நடக்காமலாம் இல்லை. ஆனா இந்த தேர்தலில் இப்போதைக்கு பார்ப்போம் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஒரு வழியா சின்னம் கிடைச்சிருச்சுன்னு அதை அறிவிப்பதற்காக செய்தியாளர் சந்திப்பு நடத்தினார் சீமான் அவர்கள். ஆமா, ஒரு வழியா ஒளி வாங்கி பல வழிகளில் போராடி அது ஒரு வழியா வாங்கியிருக்காங்க. அடுத்ததா தேர்தல் அறிக்கை, அது என்னன்னா ஆட்சி செயற்பாட்டு வரைவு 2016 15லயே அவங்க கொடுத்தாங்க. அதற்கு பிறகு மீண்டும் இப்போ வெளியிட்டிருக்காங்க. நாங்க வந்து நாடாளுமன்றத்துக்கு போனா என்ன பண்ணுவோம் அப்படின்னு. மாநிலங்களவை உறுப்பினர்கள் மத்திய அமைச்சர்களாவதை தடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சொன்ன உடனே எல்முருகன், ஜெய்சங்கர், நிர்மலா சீதாராமன் ஒவ்வொருத்தரா வர்றாங்க. பல விஷயங்களை சொல்லிருக்காரு. குடியரசுத் தலைவரை மக்கள் நேரடியா தேர்ந்தெடுக்கணும் அப்படின்றத வச்சிருக்காரு. ஆளுநர் பதவியே நீக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காரு. அடுத்து வாக்கு இயந்திரங்களுக்கு தடை, இவிஎம் மிஷினுக்கு தடை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த நீக்கப்பட்ட 356 ஆமா அதனுடைய 356 நீக்கணும்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் ஆர்டிகல் 370 அதை வந்து திரும்ப கொண்டு வரணும்னு சொல்லியிருக்காரு. ஆமா, இது உட்பட நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காரு. அப்புறம் அவருடைய ஐகான் நெய்தல் படை அதை நாங்கள் கொண்டு வருவோம், மீனவர்களுடைய அந்த வாழ்வாதாரத்தை காப்பாற்றுவோம் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் மகளிருக்கு 50 விழுக்காடு இடஒதுக்கீடு, விடுதலை புலிகள் மீதான தடையை நீக்கும், இப்படி பல விஷயங்களை சொல்றாரு. நடக்குமான்னு தெரியல. ஏற்கனவே தமிழ்நாட்டில் இருந்து 38 எம்பிக்கெலாம் அவங்க போனாங்க. அவங்க கொண்டு வந்த பல தனிநபர் மசோதாக்கள் நிலுவையில் தான் இருக்குன்னும். இதுல என்னன்னா பனிஷ்மெண்ட் சொல்றாரு. அதாவது சரியாக செயல்படாத நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா அவங்க மேலேயும் ஆக்ஷன் எடுக்கலாம். அதாவது நாடாளுமன்ற அந்த உறுப்பினர்களுடைய நிதி இருக்கு இல்லையா, அதனுடைய மக்களுக்கு தொகுதிகளுக்கு எந்த அளவுக்கு செலவு பண்றாங்கன்றத பார்த்து அதன் மேலும் நடவடிக்கை எடுக்கப்படுன்ற மாதிரி சொல்றாரு. கடைசியா பொதுவா மற்ற வாக்குறுதிகள் இருந்து இது எப்படி பிரிச்சு பார்க்கலாம் எனக்கு தோணுது அப்படின்னா, இலவச வாக்குறுதிகள், இந்த உரிமை தொகை, இனாம், உதவித்தொகை, இந்த மாதிரியான மறைமுகமான உரிமை தொகை, ஆமா, இந்த பேர்லாம் எதுவும் இது கொடுப்போம் அப்படின்ற மாதிரி எதுவுமே இல்லை. ரெண்டாவது காப்பி பேஸ்ட் இல்லை, மற்ற கட்சிகள் கொடுத்த வாக்குறுதிகள் எதுவும் காப்பி ஆகல. ஆமா, ஆனா இந்த வாக்குறுதிகள்லாம் மக்கள்கிட்ட செல்லுபடி ஆகுமா, அவர்கள் இதற்கு வாக்களிப்பாங்களா மாட்டாங்களான்றத பொறுத்து இருந்தா பார்க்கலாம். வேட்பாளர்களுடைய மருத்துவ சான்றிதழை சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வழக்கு தொடர்ந்தார். அதற்கு தேதி குறிப்பிடாமல் தீர்ப்பை தள்ளி வச்சிருக்கு உயர்நீதிமன்றம். நாம என்ன மிலிட்டரி செலெக்ஷனுக்காக போறோம், பிசிக்கல் டெஸ்ட்லாம் எடுக்கிறதுக்கு? அதுக்கு தான் ஒரு வேட்பாளர், அதாவது அந்த மனுதாரர் ஒரு விளக்கத்தை சொல்லிருக்காரு. மக்கள் ஒரு பிரதிநிதியை தேர்ந்தெடுக்கிறாங்க, அவருடைய உடற் தகுதிய, அவருக்கு என்ன பிரச்சனை இருக்குன்றதை தெரிந்து கொள்ள வேண்டிய உரிமை இருக்கு அப்படின்ற மாதிரியான வாதத்தை முன் வச்சிருக்காங்க. ஆனா இதுக்கும் பதில் சொல்லப்பட்டிருக்கு. ஆமா, அந்தரங்க உரிமை, அது ஒரு பிரைவசியை பாதிக்கும். ரெண்டாவது, இது நம்ம செய்யணும் அப்படின்னா சட்ட திருத்தமே கொண்டு வரணும், விதிமுறைகள்லயோ விதிகள்லயோ அந்த மாதிரி எதுவும் இல்ல. 30 நாள், இப்போ என்னன்னா வேட்புமனு தாக்கல் பண்றாங்க இல்லையா, அதுக்கு 30 நாளைக்கு முன்னாடி எல்லாமே உடல் தகுதி தேர்வை எடுத்து டாக்டரை பார்த்து ஃபுல்லா டெஸ்ட் பண்ணி எடுத்து கொடுங்கன்னு சொல்லி கேக்குறாங்க. பிசிக்கல் ஃபிட்னஸ் தான், என்ன ஸ்டண்டா என்னன்றது தெரியல. பட் இதுல ஒரு உண்மை இருக்கு. ஏன்னா தேர்ந்தெடுக்கப்பட்ட உடனே அவங்க மருத்துவ அட்டென்ஷன் அவங்களுக்கு கிடைக்குது. ரெண்டாவது அவங்க இறந்து போறாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் பிரச்சனைகள் வருது அப்படின்னா ஒரு நல்ல கட்டுக்கோப்பான, எப்பா தம்பி கோவம் வந்தா எத்தனை பேர் அடிப்ப, கோவம் வரலனா அப்படின்ற மாதிரி. இப்பதான் ஸ்டாலின் வந்து அதுக்கு ஜிம்முக்கு போனாரு அப்படின்னு புரியுது. அது என்னன்னா ஏற்கனவே தொடரப்பட்ட வழக்குல வாதங்கள் எல்லாம் முடிஞ்சு தேதி குறிப்பிடாம தீர்ப்பு மட்டும் தள்ளி வச்சிருக்காங்க. மனுவினுடைய சாராம்சம் என்ன அப்படின்னா, வேட்பாளர்கள் தங்களுடைய உடற்தகுதி சான்றிதழை சமர்ப்பிக்கணும் 30 நாட்களுக்கு முன்னாடி அப்படி சொல்லிருக்கு. தேர்தல் ஆணையம் இதுக்கு வந்து சாதகமாவும் இல்ல, ஆனா பாதகமா லைட்டா இருந்திருக்கு. இதுல சில காரணங்களுமே இருக்கு. இப்போ விக்கிரவாண்டியில ஒரு வேட்பாளர், ஒரு எம்எல்ஏ இறந்து போனதுக்கு அப்புறமா தான் சில விஷயங்கள் நடந்து. 30 நாளைக்கு முன்னாடி ரிப்போர்ட் வாங்குறதுலாம் சரி, 3 மாசம் கழிச்சு ஒரு உடம்பு சரியில்லாம போச்சுன்னா அதுக்கப்புறம் அது ஒண்ணுமே பண்ண முடியாது. அதனால ரோட்ல நடந்து போற எல்லாருமே வீடு போய் சேருமா அப்படிங்கிறது தெரியாது. அதனால அந்த உடற்தகுதி தேர்வுங்கிறது வந்து நியாயமான அளவுகோலாக இருக்குமா அப்படிங்கிறது இப்போவும் கேள்விக்குறிதான். பார்க்கலாம்.
தனிச்சின்னத்தை தான் போட்டிடுவோம் சொன்னாரு. கடைசியில் அவர் சின்னமே எதுன்னு தெரியாத நிலைமைக்கு வந்துட்டாங்க. அதாவது என்னன்னா எப்படியும் வாங்கிடலாம், ஏன்னா வேற யாருமே கிளைம் பண்ணல. எப்படின்னா இப்படிமா ஐயோ தம்பி வேற அப்படிலாம் சொல்லக்கூடாது, நேர்மையான முறையில் வாங்குங்க. அப்படிதான் நேர்மையான முறையில் தான், வேற யாரும் கேட்கல அப்படின்றனால எங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஆனா தேர்தல் ஆணையம் அது பொது சின்னத்துல தான் இருக்குது, பட்டியலிடப்பட்ட சின்னத்துல எல்லாம் அது கிடையல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதனால உங்களுக்கு நாங்க என்ன பண்றோம்னா காஸ்ட்லியா இருக்கிற ஒரு சின்னமா கொடுக்குறோம். சிலிண்டர் நல்ல காஸ்ட்லியான பொருள், இப்போ 100 ரூபா வந்து கொஞ்சம் விலை குறைஞ்சிருக்குல்ல, அதனால அதை வந்து நீங்க வச்சுங்க அப்படின்றாங்க. அதுவும் இல்லைன்னா உங்களுக்கு வந்து ஒவ்வொரு கூட்டத்திலையுமே துரை வைக்கோ அலறாரு, சின்னத்துக்கு அலறாரு, அப்பா அப்படி நினைச்சு அலறாரு. ஏன்னா அரசியலுக்கே வர வேண்டாம், எனக்கு விருப்பமே இல்லை, யாரை வச்சாலும் நான் வேலை பார்க்கறேன்னு அலறாரு. இப்போ சின்னத்துக்கும் அழுதுட்டே இருக்காரு. ஒருவேளை நாடாளுமன்ற உறுப்பினரான அங்கேயும் போய் அழுவாரா என்னங்க இது தெரியல. என்னன்னா பம்பரம் சின்னம் கிடைக்காது அப்படின்றதான் தெரியுது. ஏன்னா தேர்தல் ஆணையம் வந்து பதில் சொல்லணும்னு சொல்லி நீதிமன்றம் சொல்லிச்சு, தேர்தல் ஆணையம் அதுக்கு பதில் சொல்லிருச்சு. நீதிமன்றம் என்ன சொல்லிடுச்சுன்னா தேர்தல் நடத்தை விதிமுறைகள் வந்ததுனால நாங்க எதுவும் உத்தரவிட முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிருச்சு. தேர்தல் ஆணையம் தெளிவா சொல்லிருச்சு, நாங்க பம்பரம் சின்னத்தை கொடுக்க முடியாது. ஒன்னு சிலிண்டர் இல்ல தீப்பெட்டி. இதுல இன்னொன்னு என்னன்னா 2 இடங்கள் சொன்னாங்க இல்லையா, 2 இடத்துல நின்னா தரேன்னு சொன்னாங்க இல்லையா. இப்ப நாங்க வேற மாநிலத்துல ஏதாவது நிக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க, அதெல்லாம் கிடையாது, விதிமுறையிலே இருக்கு. ஒரே மாநிலத்துல 2 இடத்துல நின்னா மட்டும்தான் அப்படின்றது சொல்லணும். இப்ப விடுதலை சிறுத்தைகள் 2 இடத்துல நிக்குது, அங்க கொடுப்பாங்களான்னு கேக்குறாங்க. அவர் ஒரு 5-6 மாநிலத்துல போட்டியிட போறேன்னு சொன்னாரு. ஆமா, அவருக்கே ஒண்ணும் இல்லைன்னு ஆயிடுச்சு. சோ பம்பரம் மதிமுகவுக்கு கிடையாது. தமிழக அரசியலின் ராஜதந்திரி அப்படின்னு புகழப்படுறவர் எடப்பாடி பழனிசாமி. மனசாட்சி இல்லாத போய் தான் இருந்தாலும் நீங்க ஏத்துக்கணும். இது என்னன்னா அவர் வந்து நிறைய முயற்சி பண்ணாராம் சீமான் அவர்களை தன்னுடைய கூட்டணி. ஏற்பட்ட ராஜதந்திரி அமைச்சிருக்கிற கூட்டணி பாத்தியா, எத்தனை கட்சி பாத்தியா தெரியல. என்னன்னா அவர் வந்து சீமான் அவர்களை கூட்டணி இழுக்க பார்த்தாராம். தம்பி அந்த 7% நம்ம கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நம்ம வந்து அப்படியே சீட்டை கன்வெர்ட் பண்ணிடலாம் அப்படின்னு நினைச்சாங்க. பட் அது நடக்கலையாம். திருமாவளவனையும் கூப்பிட்டு பார்த்தாராம். அவரும் நான் வரல, இந்த கூட்டணி வலுவா இருக்கு, சனாதனத்தை இவங்க தான் சரியா இருக்கிறாங்க, சந்தனத்தை இவங்க தான் சரியா பூசுறாங்கன்னு சொல்லிட்டு அந்த பக்கமே நின்ட்டாரு. இப்போ ஒரு வழியாக திரும்ப பாமக கிட்ட வந்து அதெல்லாம் வச்சுதான் ராஜ்யசபா சீட் ஒன்று அடி போட்டாரு, முடியல. அட்லீஸ்ட் ஒரு 2வது கொடுங்கப்பா, 3வது கொடுங்கப்பா அப்படின்ற மாதிரி கேட்டாரு. அதாவது அதிமுக கூட்டணிக்கு வருதுங்கிறத வச்சு இவர் திமுக கிட்ட தான் பேரம் பேசினாரு தவிர்த்து அதிமுக கிட்ட வரல. ஆமா, அதனால இவங்க 2 பேரும் நோ சொன்னதுக்கு அப்புறமா தான் எடப்பாடி பழனிசாமி எங்க கிட்ட வந்து பேசினாரு. இது வந்து எங்களுடைய தன்மானத்தை வந்து குறைக்கக்கூடிய செயல் அப்படிங்கிற மாதிரி பொங்கி எழுந்து நாங்கள் அதனால தான் வந்து பாஜகவோட சேர்ந்துட்டோம் அப்படின்னு வேற சொல்லியிருக்கு. இது என்னன்னா பாமக வந்து அதிமுகவோட பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்துச்சு. தைலாபுரம் தோட்டத்துக்கு CV சண்முகம் போனாரு, அங்க போய் நிர்வாகிகளோட பேசினாங்க, உயர்மட்ட அளவிலான கூட்டம். 2வது சேலம் பாமக MLA அவரு போய் தனிப்பட்ட முறையில் பார்த்து இதெல்லாம் நடந்த உடனே ஒருவேளை முடிவாயிருமோ அப்படின்ற மாதிரி நினைக்கிற நேரத்துல தப்புன்னு ஒரே நைட்டு அப்படியே போய் சைன்மெண்ட்டே வந்துட்டாங்க. அதனால அதுக்கான காரணத்தை சொல்லி இதனாலதான் அவங்க செஞ்ச தப்பு என்ன, அதிமுக செஞ்ச தப்பு என்னன்ற ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்காரு. ஆக மொத்தம் இந்த 10 தொகுதியை வாங்குறதுக்கு என்னென்னலாம் சொல்ல வேண்டியதா இருக்கு அப்படின்ற மாதிரி ஆகுது. சரி பார்க்கலாம் பாமக என்ன பண்ண போகுது. முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு அவர் வேற ஒண்ணுக்கும் ஃபேமஸ். மரியாதை என்னடா இப்ப மரியாதை காரணம் கருதி அதை சொல்ல வேணாம் சொல்றதுக்குள்ள நீ சொல்லிட்டியா? இல்ல நான் மரியாதை கொடுக்கணும்ன்றதுக்காக சொல்லணும்னு நினைச்சேன். சரி அதை விடுங்க, சரி விடு, அதெல்லாம் விட்டுரு. அதெல்லாம் அவர் என்னன்னா ரத்தங்கிக்கு சாமிங்கன்னு சொல்லிட்டாருப்பா. குடுகுடுப்பது கையில வச்சிருந்தாரா? ஜக்க மசாலா. அதாவது என்னன்னா மதுரையில கூட்டம்பா, அதுல வந்து எல்லாம் உட்காந்துருக்காங்க. நான் இப்போ வந்து நான் பேச ஆரம்பிக்க போறேன், நான் வந்து அடுப்பு பத்த வைக்க போறேன், ஹோமத்தை ஆரம்பிக்க போறேன் அப்படின்ற மாதிரி நான் பேச ஆரம்பிக்க போறேன். யாரும் எந்திரிச்சு போகக்கூடாது, யாரும் எங்கேயும் போகக்கூடாது, வேணா 5 நிமிஷம் டைம் தரேன், அப்ப நீங்க போய்க்கோங்க, ஒண்ணுக்கு இன்னுக்கு எங்கேயுமே போகக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காரு. அப்படி மீறி எந்திரிச்சு போனீங்க ரத்தங்கைக்கு சாவிங்க அப்படின்னு சொல்லி ஒரு காமெடியா தான் சொல்லியிருக்காரு. பட் இருந்தாலும் அது ஒரு ட்ராஜடியா மாதிரி கடைசியில எல்லாருமே காமெடியா எடுத்துக்கிட்டாங்க. அவருக்கே தெரிஞ்சிருக்கு நம்ம பேச ஆரம்பிச்சுட்டா அவங்க எஞ்சி போயிடுவாங்கன்னு. அவர் சீரியஸா பேசினாலே எல்லாம் காமெடியா தான் எடுத்துப்பாங்க. அப்படியெல்லாம் கிடையாதுங்க. அவர் பெரிய பிரச்சார பீரங்கி. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க? மதுரையில் அவர் சொன்னா ஓட்டு போறதுக்கு எவ்வளவு பேர் இருக்காங்க தெரியுமா? எவ்வளவு பேர் இருக்காங்க? வேற கட்சியில ஓட்டு போடுறாங்க. சொல்லு எவ்வளவு பேர் இருக்காங்க? இருக்காங்க, ஆனா வேற கட்சியில ஓட்டு போடுறாங்க. அதான் பிரச்சனை. ஸோ அப்ப என்னன்னா அவரு பொதுக்கூட்ட மேடையிலேயே அப்படி சொன்னது மக்களுக்கு ஒரு பேசுபொருள் ஆகியிருக்கு. அங்கிருந்த மக்களுக்கு ஒரு சின்ன அதிர்ச்சியை கொடுத்துருக்கு. சரி, எப்படியோ அப்படி சிரிப்பு காட்டியாவது ஓட்டு வாங்கிலாம் நினைக்கிறாரு. பார்க்கலாம் அவருடைய காமெடி வந்து ஓட்டுகளை வந்து அறுவடை பண்ணுதாரு. இன்னைக்கு சீமான் அவர்கள் வந்து அந்த செய்தியாளர் சந்திப்பு பிரஸ் மீட் நடத்தினார் இல்லையா, அதில் அவர் பேசிக்கிட்டு இருக்கும்போது பின்னாடி ஒரு ரிங்டோன் சவுண்டு. இது கேட்கும் போதே நிறைய பேர் இழுப்புக்கு வந்துருச்சு அப்படி தோணுது. அவருக்கு வந்து பாட்டு கேட்ட உடனே உண்மையிலேயே இப்படி பார்த்துட்டு தம்பி இதை வந்து அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிட்டாரு திரும்ப. இல்ல உண்மையிலேயே ஒரு சீரியஸான பிரஸ் மீட் போயிட்டு இருக்கும்போது இந்த அட்லீஸ்ட் சைலண்ட் மோட்லயாவது வரணும்.
இல்ல நம்ம இந்த ரிங்டோன் வச்சிருக்கோமேன்ற ஒரு சங்கோச்சமாவது இருக்கணும். அதுவும் நாம் தமிழர் கட்சி ஏற்கனவே ட்ரோல் பண்ண எல்லாரும் காத்துட்டு இருக்கும் போது இந்த மாதிரியான வாய்ப்புகள் கொடுத்தா சீமான் அவர்களுக்கு கோவம் வராதா என்ன? அதுல வந்து அவர் சினிமா பாடல் கூட இல்ல, அது ஏதோ ஒரு ஆல்பம், ஒரு கானா பாடல், அதை வந்து வச்சு இவர் வந்து ரத்த கொதிப்பாயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அதே ஒரு சுச்சுவேஷனையும் கனெக்ட் பண்றாங்களாம். யோ அவர் சந்தோஷமா வந்து மைக் சின்னத்தை அறிவிக்க வந்திருக்காரு, ஏன் அப்படி பண்றீங்க அப்படின்ற மாதிரி. இதுல இன்னொன்னு என்னன்னா, அந்த பிரஸ் மீட்ல வந்து பாத்தீங்கன்னா 2 எல்லாம் பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு பின்னாடி நின்னுட்டு இருந்தாங்க, மைக் எங்கள் சின்னம் மைக் அப்படின்ற மாதிரி. இதுல ஒரு கொடுமை என்னன்னா, கலைஞர் கருணாநிதி வந்து பேசும்போது 2 மைக் ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல அடிச்சு விட்டாங்க. எம்ஜிஆர், காமராஜர் இருக்கிற யாரெல்லாம் மைக் வச்சிருக்காங்களோ, முத்துராமலிங்க தேவர் தொடங்கி இன்னைக்கு இருக்கிற ஆளுங்க வரைக்கும் எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க. அது கூட பரவாயில்ல, கலைஞர் போட்டிருக்கிற துண்டு நாம் தமிழர் கட்சியினுடைய துண்டு. ஆக இப்படி வந்து மைக் சின்னம் கிடைத்தோட நாம் தமிழர் கட்சியுடைய அலப்பறைகள் அதிகமாகிடுச்சு. போட்டோஷாப் இருந்தாலே கையில பிடிக்க முடியாது, இப்ப ஏஐ வேற வந்துருச்சு. அதனால மைக்கும் நாம் தமிழர் கட்சியும் ஓவரா அலப்பறை பண்ணுது. பார்க்கலாம் அலப்பறை எந்த அளவுக்கு வாக்கு. ஒருவேளை அண்ணா மைக் எடுத்து இந்த சின்னத்தை உனக்கு தான் கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி அண்ணா பேசுற மாதிரி ரெடி பண்ணி மோதிரத்தை கழட்டி. சரி, நாம் தமிழர் கட்சியினர் பாடல்னால பயங்கர ட்ரெண்ட் ஆயிடுச்சு. இதே மாதிரி பல சுவாரஸ்யமான தகவல்களோட நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சரவணன், ராமகிருஷ்ணன். இது சைட்லைட்ஸ். நன்றி.